வெல்கம் பேக் டு இன்றைக்கி ஸ்பெஷல் பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைல் ப்ரான் மசாலா தொக்கு தான். ஸோ அது எப்படி பண்ணுறது தான் இன்றைக்கி வீடியோ. ஸோ guys, let me start the video. ஸோ guys, பேனில் ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் கொஞ்சம் சூடானதும் கருவேப்பிலை, தேவையான அளவுக்கு பச்சை மிளகா, உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி. அதுக்கடுத்தது பொடியாக கட் பண்ண இஞ்சி அண்டு 10லேருந்து 12 நம்ம பூண்டு. ஸோ பூண்டு ஆட் பண்ணுறோம். பூண்டு ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி கொடுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கலாம். பூண்டோட அந்த லைட்டாக கலர்லாம் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் இதில் நம்ம சாம்பார் வெங்காயம் கட் பண்ணதை ஆட் பண்ணுறோம். சாம்பார் வெங்காயம் ஒரு 8லேருந்து 10 எடுத்திருக்கேன். அண்ட் இது போட்டதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பை ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி கொடுத்துடலாம். அது வதங்கி வந்ததுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஒரு தக்காளி பொடியாக கட் பண்ணது தக்காளி ஆட் பண்ணிவிட்டு நல்லா தக்காளி கொஞ்சம் மசிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம இதில் சோயா சாஸ் ஆட் பண்ணுறோம். சோயா சாஸ் அண்ட் டொமேட்டோ கெச்சப் இருந்தால் கூட ஆட் பண்ணலாம். நான் டொமேட்டோ கெச்சப் ஆட் பண்ணல. ஸோ சோயா சாஸ் ஆட் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிட்டோம். இப்போது தேவையான அளவுக்கு மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள் எல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். ஸோ இது மசாலாஸ்லாம் போட்டு ஒரு நிமிஷம் இல்லை 2 நிமிஷம் நல்லா லோ ஃப்ளேமில் நல்லா வதக்கி கொடுத்துடலாம். அது வதக்கி கொடுத்ததுக்கப்புறம் நம்ம இதில் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணுறோம். ஸோ பெருங்காயத்தூள் போட்டு ஜஸ்ட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் ஏற்கனவே மேரினேட் பண்ணி வச்சுருந்த ப்ரான்ஸ், ஒரு 250 கிராம் ப்ரான்ஸ் இதை ஆட் பண்ணுறோம். இது மேரினேட் பண்ணும்போது பெருசாலாம் எதுவும் சேர்க்கல. மஞ்சத்தூள், மல்லித்தூள் அண்டு உப்பு லைட்டாக போட்டு தான் சேர்த்துருந்தோம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ப்ரான்ஸ்லேருந்து நல்லா தண்ணி இறங்கி வந்துச்சு. இது ஃபுல்லாக நல்லா வற்ற விடணும். ஸோ பெப்பர் கொஞ்சமாக ஆட் பண்ணுறேன். பெப்பர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நல்லா அந்த கிரேவி நல்லா ட்ரை பண்ணி விட்டுறலாம். அது ட்ரை ஆனதுக்கப்புறம் பொடியாக கட் பண்ண வெங்காயம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கிரேவியெல்லாம் நல்லா ட்ரை ஆகிடுச்சு. பொடியாக கட் பண்ண வெங்காயத்தை இதில் ஆட் பண்ணுறோம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட ப்ரான்ஸ் தொக்கு ரெடி. அண்ட் மேலே கொஞ்சமாக மல்லித்தூள் போட்டு மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அருமையான ப்ரான்ஸ் தொக்கு ரெடி ஆயிடுச்சு கைஸ். சைட் டிஷ்க்கு செம்ம. ஸோ நம்ம சப்பாத்திக்கு தான் இது பண்ணியிருக்கோம். ஸோ ஒன்று எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். 2 பீஸ் எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். வா 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 வா, வேறு லெவல் கைஸ், வேறு லெவல், சான்ஸே இல்லை, அன்பிலீவபிள். ஸோ hope you guys were enjoyed the today's vlog and see you on next vlog. Till then, bye bye.